ரீசெண்டாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஹாலிவுட் மூவி படங்கள் டாப் 3 வரிசை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஹாலிவுட் சினிமா பார்வை. ரீசெண்டாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட டாப் 3 ஹாலிவுட் மூவி வரிசைகளில் நம்ம 3வது இடத்துல பார்க்க போகிற படம் லிஃப்ட். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை அசால்ட்டாக பிளான் பண்ணி பக்காவாக ஸ்கெட்சி போட்டு கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கொள்ளைக்கார குழு. அந்த கொள்ளைக்கார குழுவுக்கு தலைவராக படத்தோட ஹீரோ கிட்ட ஒரு நாள் FBI ஒரு உதவி கேட்குறாங்க. அது என்ன உதவி அப்படின்னா, 777 பேர் பயணம் பண்ணக்கூடிய ஒரு பிரம்மாண்ட விமானத்தில் ஒரு தங்கத்தை கொண்டு போகிறாங்க. அந்த தங்கத்தை எப்படியாவது நீங்கள் எங்களுக்கு கொள்ளையடிச்சு தரணும் அப்படிங்கிற உதவி. இதுக்கு ஹீரோவும் அவருடைய குழுவும் சம்மதிக்கிறாங்க. ஹீரோவோட முன்னாள் காதலி FBIயில் தான் வேலை பார்க்குறாங்க. இப்படி இருக்கும்போது ஹீரோ தன்னுடைய முன்னாள் காதலியை தன்னுடைய குழுவு கூட சேர்த்துக்கிட்டு 777 பேர் பயணம் பண்ணக்கூடிய அந்த பிரம்மாண்ட விமானத்தில் கொண்டு போகிற தங்கத்தை எப்படி பிளான் பண்ணி கொள்ளையடிக்க போகிறாரு, இதுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த லிஃப்ட் படத்தோட மீதி கதையை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை விடவும் படத்துடைய செகண்ட் ஹாஃபை தான் விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. படத்துடைய செகண்ட் ஹாஃபை ஒரு பிரம்மாண்ட விமானத்தில் நடக்கிற மாதிரியாக தான் படமாக்கியிருக்காங்க. அந்த பிரம்மாண்ட விமானத்தில் நடக்கிற மாதிரியாக படமாக்கப்பட்ட காட்சிகள் எல்லாமே அதிரடி மாசாக இருந்துச்சு. இந்த படத்தை ஃபாஸ்ட் அண்ட் ஃபூரியஸ் படத்தை இயக்கிய இயக்குனர் தான் இயக்கியிருக்காரு. அதனால இந்த படமும் கூட ஃபாஸ்ட் அண்ட் ஃபூரியஸ் படத்துடைய சாயலில் தான் இருக்கும். உங்களுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபூரியஸ் படம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே அதிரடியான சூப்பரான ஆக்ஷன் காமெடி ஹாலிவுட் மூவி இது. நம்ம 2வதாக பார்க்க போகிற படம் த ரிசார்ட். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அட்வென்ச்சரை விரும்பக்கூடிய ஒரு சில நபர்களை ஒரு தீவில் இருக்கிற ரெசார்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. அந்த ரிசார்ட்டுக்கு அவங்க போனதுக்கப்புறமா அந்த தீவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கொடூர வைரஸ் பரவுறதுனால இந்த தீவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜாம்பி மனிதர்களாக மாறிக்கிட்டு வராங்க. அட்வென்ச்சரை விரும்புகிறவங்களை இந்த தீவுக்கு வரவழைச்சதே இந்த தீவில் இருக்கிற ஜாம்பி மனிதர்களை வேட்டையாடத்தான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு அப்புறமா நடக்க இருக்கும் திக் நிமிடங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதையை. 2015 வெளியான த ரிசார்ட் அப்படிங்கிற இந்த படத்தை இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பில் வெளியிட்டிருக்காங்க. படத்துடைய தமிழ் டப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, பெருசாக சொல்லுற விதமாக இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஆக்ஷன் ஹாரர் ஹாலிவுட் மூவி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே ஒர்த்தான ஒரு சூப்பரான ஆக்ஷன் ஹாரர் த்ரில்லர் ஹாலிவுட் மூவி இது. நம்ம முதலாவது இடத்துல பார்க்க போகிற படம் சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ. இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விமானத்தில் ஒரு சில பயணிகள் பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அந்த விமானம் ஒரு அடர்த்தியான குளிர் பிரதேசம் கொண்ட ஒரு பனிமலையை கடந்து போய்கிட்டு இருக்கும்போது விபத்துக்குள்ளாகி அந்த பனிமலையிலேயே அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி விழுந்துருது. அந்த விமான விபத்துனால அந்த விமானத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களில் ஒரு சில பேர் இறந்து போயிடுறாங்க. 27 பேர் மட்டுமே உயிர் தப்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உயிர் தப்பிச்ச 27 பேரும் இருக்கக்கூடிய இடம் பனிமலை அப்படிங்கிறதுனால அந்த பனிமலையிலிருந்து எப்படி தங்களை காப்பாற்றிக்க போகிறாங்க, அந்த பனிமலையிலிருந்து எப்படி மீண்டு அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு அவங்க திரும்ப போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ படத்தோட மீதி கதையை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நொடிக்கு நொடி பதற வைக்கிற விதமாக இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேயை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் 27 பேர் அந்த விமான விபத்தில் உயிர் தப்பிக்கிறாங்க இல்லையா, அவங்க இருக்கக்கூடிய அந்த இடம் பனிமலை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது இல்லை. 7 நாட்களாக அவங்க பசியோட அவதிப்படுற அந்த சமயத்தில் இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்டே ஆகணும். ஆனால் இங்கே சுற்றி பார்க்கும்போது எந்த ஒரு சாப்பாட்டு பொருளுமே இல்லை, உணவுப் பொருளே இல்லை. ஸோ நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு அவங்க யோசிக்கிற சமயம் அந்த விமான விபத்தில் உயிரிழந்த அந்த பயணிகளுடைய சடலத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு காட்சி இந்த படத்தில் பார்க்கும்போதே ஏற்கனவே இருந்த அந்த பரபரப்பு இன்னும் கூட கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்குது.
ரீசெண்டாக வெளியான ஹாலிவுட் மூவி தமிழ் டப் வரிசையில் இந்த படத்தை ஒரு தலை சிறந்த படமாக நம்ம சொல்லலாம். ரொம்பவே ஒர்த்தான சூப்பரான ஒன் ஆஃப் த பெஸ்ட் மஸ்ட் வாட்ச் மூவி இது. நீங்கள் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் கண்டிப்பாக பார்த்தே தீர வேண்டிய ஒரு தரமான படம் தான் இந்த படம். இது போன்ற ஹாலிவுட் மூவி விமர்சனங்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற வேறொரு ஹாலிவுட் மூவி விமர்சனம் மூலமாக நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாலிவுட் சினிமா பார்வை.